ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா நிறைய கேள்வியோட பிரம்ம முகூர்த்த பூஜையில நிறைய டவுட்ஸ் இருக்குக்கா, ஒரு லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலா நிறைய பேர் நம்மளோட சேனல்ல பார்த்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றதை கேட்கிறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் ஏன் இவ்வளோ டவுட் உங்களுக்கு வருது அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்குமே எல்லா விஷயமும் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு இருக்கேன். பட் நிறைய பேர் கமெண்ட்ல ரிப்பீட்டடா சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்க. அது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நேத்து நைட்டு கூட ஒரு சிஸ்டர் கண்டிப்பா நீங்க வீடியோ போடணும் சிஸ்டர் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் ஆக்சுவலா எனக்கு ஷூட்டிங் இருக்கு. இப்போ கிளம்பிடுவேன். இருந்தாலும் சரி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேள்வியா அவங்க கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில 6 மணிக்கு மேல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாமா? சாயங்காலம் இல்லைன்னா காலையில பண்ண முடியல அப்படின்னா சாயங்காலம் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்டுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலா பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது காலையில 3:30ல இருந்து 5:30 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்குள்ள நம்ம எது நினைச்சு விளக்கேத்தி வேண்டிக்கிட்டாலும் மனசார நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சாயங்காலம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலையில நீங்க எந்திரிச்சு ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்குமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அதை தாண்டி நீங்க நினைக்கிற விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இது என்னோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கு. கண்டிப்பா நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் காலையில 3:30ல இருந்து 5:30க்குள்ள பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றவங்க பண்ணுங்க. நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, அக்கா நாங்க காலையில எந்திரிச்சு பூஜை குளிச்சுட்டு பூவெல்லாம் வச்சு கோலெல்லாம் போட்டு ரெடி பண்றதுக்குள்ளே மணி 6 மணி ஆயிடுது. அதனால நான் 6 மணிக்கு தான்க்கா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5:30க்குள்ள பண்றதுக்கு பாருங்க. இது அடிக்கடி நம்ம கிட்ட கேட்கிற கேள்வியா இருந்துச்சு. அடுத்தது பிரம்ம முகூர்த்த பூஜை எந்த கடவுளை நினைச்சு பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம விளக்கு ஏத்தும் போது 5 விளக்கு ஏத்துவோம். அது எதுக்கு அப்படின்னா நம்ம ஐம்பூதங்களை நினைச்சுதான் அந்த விளக்கு ஏத்துறதா சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ, நீங்க நார்மலா இப்ப சில பேருக்கு விநாயகர் பிடிக்கும், சில பேருக்கு முருகர் பிடிக்கும், சில பேருக்கு பாபா பிடிக்கும். உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அவரை மனசார நினைச்சுக்கிட்டு நீங்க அதை பண்ணாலே போதும். இவங்களதான் நினைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு சாமியை பிடிக்கும்ல, ஒருத்தரை நம்புவீங்கல்ல, அவரை மனசார நினைச்சுக்கிட்டு எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி வச்சு மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் நடக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. இதுவுமே அடிக்கடி கேட்கிற கேள்விதான். ஆக்சுவலா இப்போ நான் பூஜை பீரியட்ஸ் இப்ப எனக்கு நேத்து முடிஞ்சிச்சு. நான் இன்னையில இருந்து பூஜை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நான் பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ண மாட்டேன். நார்மலா நான் எந்திரிச்சு காலையில தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட டேவை அப்படியேதான் ஸ்டார்ட் பண்ணுவேனே தவிர, காலையில எந்திரிச்சு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் எல்லாம் கண்டிப்பா வாஷ் பண்றதுக்கு டைமும் இருக்காது. காலையில எப்பவுமே பிரம்ம முகூர்த்தத்துல அது பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் ஃபாலோ பண்றதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சரி அப்படின்னா நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல இது இப்படி இல்ல அப்படின்னா நீங்க தாராளமா உங்களுக்கு எப்படி சரின்னு படுதோ அதே மாதிரி பண்ணுங்க. பட் நான் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுவேன்னா, காலையில எந்திரிச்சு தலைக்கு மட்டும் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரம்ம முகூர்த்த பூஜை எப்போ எப்படி விளக்கேத்தி சாமி கும்பிடுவனோ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது வீடெல்லாம் பெருக்கிட்டு பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு சில விஷயம் தோணும்ல, இது பண்ணக்கூடாது. எனக்கு சில பேர் சொல்லி நான் கேட்டிருப்பேன்ல, அப்படி சொன்ன விஷயத்துல என்னன்னா, காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு வீடு பெருக்கவோ இல்லைன்னா துடைக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே காலைல எந்திரிச்சு பண்ணவே மாட்டேன். மேக்சிமம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு மாப் போட்டு தொடச்சு விட்டுட்டு தான் நான் படுப்பேன். காலையில எந்திரிக்கும் போது வீடே கொஞ்சம் நீட்டா இருக்க மாதிரி பார்த்துப்பேன். அது எவ்வளவு வேலையா இருந்தாலும் சரி, மேக்சிமம் என்னோட வீடு நீட்டா இருக்க மாதிரி பார்த்துப்பேன். இப்போ காலையில எந்திரிச்சு நம்ம வீட்டு கதவை திறக்கும் போது பெட்ரூம்ல இருந்து வெளில வரோம் அப்படின்னா ஹால்லாம் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கு அப்படின்னா நமக்கே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல வீடு பெருக்கவோ துடைக்கவோ நான் கண்டிப்பா மாட்டேன். நான் அதை ஃபாலோ பண்றது கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கேத்தி முடிச்சதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணலாமா, எல்லாத்தையும் வாஷ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. ஆக்சுவலா என்ன கேள்வினா இது, இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப புதன்கிழமை விளக்கேத்திருப்பீங்க. இப்ப வியாழக்கிழமை விளக்கேத்திருக்கீங்க அப்படின்னா இப்ப வெள்ளிக்கிழமைக்கு பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணும். இப்ப காலையில நான் ஒரு 5 மணி 5:30 மணிக்குள்ள விளக்கேத்தி முடிச்சிடுறேன்க்கா. அதுக்கப்புறமா நான் என்னோட பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணலாமா, வீடு பெருக்கலாமா,
துணி துவைக்கலாமா? இந்த மாதிரி நிறைய டவுட் வந்து இது சம்பந்தமா நிறைய டவுட் வந்து கேட்டுட்டே இருக்கு. ஆக்சுவலா பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க விளக்கு மட்டும்தான் ஏத்துறீங்க. மத்தபடி இது ஒரு பெரிய ப்ராசஸிங்கோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க எப்படி நார்மலா வீட்ல வெள்ளி செவ்வாய் விளக்கு ஏத்துறீங்களோ, அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையெல்லாம் நார்மலா தானே கண்டினியூ பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களோட எல்லா வேலையுமே நீங்க வந்து கண்டினியூ வந்து பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் ஏர்லியா எந்திரிச்சு நம்ம விளக்கேத்துறோம் அவ்வளவுதான். மத்தபடி இது ரொம்ப பெரிய விஷயமா அப்படிலாம் கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கு பெரிய ப்ராசஸ் ஏதாவது இருக்கா அப்படிலாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படிதான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் எப்படி நார்மலா என்னோட வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடுவேனோ அதே மாதிரிதான் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு விளக்கேத்துறேன். அதனால நான் காலையில ஒரு 6 மணி வரைக்கும் வீட்டுல விளக்கேறியும் அதுக்கப்புறம் நான் 7 மணிக்கு மேல பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணணும்னா கூட நான் எடுத்துட்டு, ஏன்னா எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நான் அந்த டைம்ல வந்து கண்டிப்பா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன். அதே மாதிரி வீடெல்லாம் பெருக்கலாமான்னு கேக்குறீங்க. தாராளமா நீங்க வீடு பெருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து துணி துவைக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. அப்புறம் இப்ப நாங்க குளிச்சுட்டு அந்த துணியை எங்களோட கையில தான் வந்து எடுத்துட்டு போய் போடுறோம். இப்ப பீரியட்ஸ் முடிஞ்சோ இல்லைன்னா வந்து மத்தபடி இருக்கும்போது நாங்க குளிச்சுட்டு அந்த துணியை நாங்க தானே கையில எடுத்துட்டு வந்து போடுறோம். அப்ப அது தீட்டு இல்லையா அப்படி எல்லாம் வந்து கேக்குறீங்க. உங்களோட மனசுதான் காரணம். தீட்டு அந்த மாதிரி எல்லாம் எந்த விஷயமுமே என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ஏன்க்கா நீங்க பீரியட்ஸ் டைம்ல விளக்கேத்தலாம்ல அப்படின்னு கூட கேட்பீங்க. அதாவது நான் வளர்ந்த விதம்னு ஒன்று இருக்குல்ல, நம்மள இப்படியே சொல்லி சொல்லி ஒரு விஷயத்த பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. பீரியட்ஸ் டைம்ல வந்து பூஜை ரூம்குள்ள போகக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது அப்படியெல்லாம் சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பட் நான் அதை அப்படி எடுத்துக்க மாட்டேன். எனக்கு அந்த 1 வீக் எனக்கான ரெஸ்ட் டேவை தான் நான் வந்து எடுத்துப்பேன். அதனால ஏர்லியா எந்திரிக்கிறதோ நான் வந்து விளக்கேத்துறதோ பண்ணாம நான் அந்த டைம்ல எனக்கான டைம் வந்து நான் கொஞ்ச நேரம் தூங்கிப்பேன். அந்த மாதிரி தான் வந்து எடுத்துட்டு போறேனே தவிர மற்றபடி வந்து அது அப்படியே பழகிடுச்சுல்ல நமக்கு. இப்படி சொல்லி சொல்லியே இல்ல நம்ம பீரியட்ஸ் டைம்ல நம்ம விளக்கேத்துறோம் அப்படின்னா கூட ஐயோ இது ஒருவேளை தப்போ நம்ம பூஜை ரூம்குள்ள போயிட்டோமோ அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நமக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்ததுனால அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு. பட் அது உங்களோட ஒப்பீனியன் தான். உங்களுக்கு எது சரின்னு படுதோ இல்ல நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இல்ல நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. அதனால உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தாராளமா வந்து பண்ணுங்க. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சுட்டு நீங்க நார்மலா பூஜை பாத்திரம் வாஷ் பண்றதுனா பண்ணலாம், வீடு பெருக்கிறதுனா பெருக்கலாம், துணி துவைக்கிறதுனா துவைக்கலாம். நீங்க எல்லா வேலையும் நார்மலா எப்பவும் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தாராளமா பண்ணுங்க. பூஜை ரூம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணுவீங்க? நான் பூஜை ரூம் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல 1 நாள் மேக்சிமம் டைம் இருந்துச்சு அப்படின்னா 2 நாள் வந்து கிளீன் பண்ணுவேன். கிளீனிங்னா பெருசா வந்து எதுவும் இருக்காது. ஏன்னா அன்னன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டே பூஜை ரூம்ல இருக்கிற பூ எல்லாத்தையும் வந்து எடுத்துருவேன். அதுக்கப்புறம் அங்க ஏதாவது எண்ணெய் சிந்தி இருந்துச்சு இல்லைன்னா அந்த இடத்துல ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபுல்லா ஒரு துணி வச்சு நார்மலா எப்படி கிளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து பண்ணிடுவேன். ஃபுல் ப்ராசஸ், அதாவது பூஜை பாத்திரம் எல்லாம் எடுத்து வாஷ் பண்றது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணுவேன். நான் டெய்லி அன்னன்னைக்கு பூவெல்லாம் எடுத்துட்டு சும்மா நம்ம தட்டி விடுவோம்ல வீட்டுல. கிளீனிங்னா நீங்க சொல்றது பெரிய ப்ராசஸ் மாதிரிலாம் இல்ல. நான் டெய்லி பூவெல்லாம் எடுப்பேன். அது கீழே சிந்திருக்கும், எண்ணெய் ஏதாவது சிந்திருக்கும், குங்குமம் கொட்டியிருக்கும். அது எல்லாத்தையும் அன்னன்னைக்கே வந்து தொடச்சி விட்டுருவேன். அன்னைக்கு நைட்டு, அதாவது நாளைக்கு விளக்கேத்த போறேன்னா நைட்டே வந்து தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற பூவெல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு சும்மா ஒரு துணி மட்டும் வச்சு தொடச்சிட்டு அந்த பூஜை ரூமை தொடச்சிட்டு நான் வந்துடுவேன். அப்படிதான் என்னோட கிளீனிங் ப்ராசஸ் வந்து இருக்குமே தவிர மற்றபடி பெருசா இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படிலாம் பண்றது இல்ல. பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து வாஷ் பண்ணுவேன். டைம் இருந்துச்சுன்னா வீக்லி 2 டேஸ் வந்து கண்டிப்பா வந்து பண்ணுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது நான்வெஜ் சாப்பிடவே கூடாது அப்படி நான் அந்த மாதிரி இருந்தது வந்து கிடையாது. பட் இப்போ வந்து முருகருக்கு விரதம் வந்து இருக்கேன். அதனால நான் நான்வெஜ் வந்து சாப்பிடாம இருக்கேன். அதே மாதிரி வீட்லயும் சமைக்க கூடாதா, பசங்களுக்கு கொடுக்க கூடாதா அப்படியெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வருது. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்க எப்படி நார்மலா உங்க வீட்டுல இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க. முன்னாடி எல்லாம் வெள்ளி செவ்வாயில வீட்டுல விளக்கேத்திட்டு நீங்க எப்படி உங்களோட ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் அக்கா நான் வந்து இப்ப சண்டே பிரச்சனை பெரிய கேள்வியா வந்து இருக்கு எப்பவுமே. அக்கா சண்டே வந்து வீட்டுல நான்வெஜ் வந்து செய்யறேன், அப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் விளக்கேத்தலாமா வேண்டாமான்றது நிறைய பேரோட டவுட். சில பேர் கண்டினியூஸா பண்றீங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்டே ஒரு நாள் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன்க்கா. ஏன்னா நைட்டு நான் படுக்கவே ரொம்ப லேட் ஆகுது, பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது, வீடெல்லாம் கிளீன் பண்றதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. அதனால காலையில மண்டே மட்டும் ஒரு நாள் நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. நான்வெஜ் சமைச்சா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது.
இப்ப நமக்கு ஒரு இது இருக்கும்ல, நான்வெஜ் வந்து சமைச்சிருக்கோம். அதனால கிச்சன்லாம் தொடச்சுட்டு அது வந்து உங்களோட மைண்ட் தாட்ட பொறுத்ததுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நீங்க கிச்சனையோ, வீட்டையோ கிளீனா வச்சிருக்கும்போது, அது வந்து உங்களுக்கு வந்து பர்சனலா ரொம்ப பிளசன்ட்டா இருக்கும். அதுக்காக தான் வந்து கிச்சன இதெல்லாம் வந்து தொடச்சு விடுங்க. வீட வந்து கிளீனா வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றது. இன்னொரு விஷயம், நீங்க காலையில 4 மணிக்கு எந்திரிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்து நெறைய டைம் இருக்கும். அதனால வந்து ஃப்ரீயா இருக்கும்போது இதெல்லாம் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நெறைய வேலை வந்து செய்வீங்க. அம் அதனால தான் நான் வந்து சொல்றது, நான்வெஜ் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது சமைக்கவோ, சாப்பிடவோ கூடாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அதே மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால சுத்தமா முடியல, பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னா கூட, ஒரு ஏதாவது ஒரு டப்பு மாரியோ, இல்ல ஒரு பாத்திரத்துல எல்லா பாத்திரத்தையும் எடுத்து சைட்ல வச்சுட்டு, கிச்சன்ல அந்த நான்வெஜ் சமைச்ச வேஸ்ட் எல்லாம் இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் எடுத்து ஒரு கவர்ல கட்டி தனியா வச்சு, முடிஞ்சதுன்னா எடுத்துட்டு போய் போட்டுருங்க. இல்லக்கா என்னால அந்த டைம்ல வந்து நைட்லலாம் போய் போட முடியாது. ஈவினிங் ஏன்னா நாங்க நைட்டுமே நான்வெஜ் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் போடுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, ஒரு கவர்ல கட்டி எடுத்து ஓரமா வந்து வச்சுருங்க. கிச்சன்ல அந்த பாத்திரம் அப்படியே மொத்தமா சேர்த்து வச்சு, அந்த மாரி இருக்கும்போது உங்களுக்கே காலைல எந்திரிச்சு விளக்கேத்துனீங்கன்னா கூட பாசிட்டிவான ஃபீல் கிடைக்காது. அதுக்காக தான் நான் வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லுவேன். அடுத்தது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது ரொம்ப டயர்டா இருக்குக்கா, மதியத்துல கொஞ்ச நேரம் தூங்கலாமான்னு சொல்லி கேக்குறீங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு, இப்ப சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில எந்திரிச்சு விளக்கேத்துவாங்க. ஒரு 5:30க்குள்ள விளக்கேத்தி முடிச்சுட்டு, விளக்கேத்திட்டோம் அப்படின்ட்டு போய் அப்படியே படுத்து தூங்குவாங்க. தூங்குனாங்கன்னா, மதியம் தூங்குவாங்க. ஈவினிங் ஈவினிங் வரைக்கும் தூங்குறவங்கலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாரி வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நான் சொல்ற விஷயம். ஏன்னா, அன்னைக்கு ரொம்ப ஏர்லியா உங்களோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க போய் மறுபடியும் தூங்குனீங்க அப்படின்னா, அந்த காலையில எந்திரிச்சதுக்கான ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ரொம்ப டயர்டா இருக்குன்னா, தாராளமா மதியத்துல கொஞ்ச நேரம் வந்து படுத்து தூங்கிக்கோங்க. ஏன்னா சில பேர் சொல்றது, "அக்கா நான் வந்து டிவி பார்த்துட்டே இருந்தேன். காலைல எந்திரிச்சதுனால அப்படியே சோஃபாலயே படுத்து தூங்கிட்டேன்க்கா. எனக்கு எப்படி தூங்கணும்னே தெரியல. இதனால என் வேண்டுதல் வந்து நடக்காம போயிடுமா?" இந்த மாரி கேள்வி எல்லாமே வந்து கேட்குறீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப டயர்டா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க தாராளமா கொஞ்ச நேரம் வந்து தூங்கிக்கலாம். நான் சொல்றது எப்படின்னா, ஃபுல் டே சில பேர் தூங்குவாங்க. இப்போ ஒரு 10 மணிக்கு படுத்து நான் சாயங்காலம் 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். அந்த மாரி ஒரு ஃபுல் டேவ தூக்கத்திலேயே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மாரி வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு நடுவுல ரொம்ப டயர்டா இருக்கு. எப்ப டயர்டா இருந்தாலும் ஒரு 1 ஆர் 2 ஹார்ஸ் வந்து தாராளமா நீங்க வந்து படுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நடுவுல வேற இப்ப நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் என்னால பண்ண முடியல அப்படின்னா, என் வீட்ல இருக்கிற அம்மாவோ, இல்ல என்னோட ஹஸ்பண்டோ பண்ணலாமா? பொண்ணோ பண்ணலாமா? அப்படியெல்லாம் வந்து கேட்குறீங்க. நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு பண்ணுவீங்க. நீங்க ஒரு விஷயத்த வேண்டிக்கிறதுக்கும், நீங்க பண்ணிட்டே வந்து நடுவுல வேற யாராவது வந்து வேண்டுறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க பண்றீங்க அப்படின்னா, நீங்க தான் பண்ணணும். ஏன்னா நான் அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதனால 21 நாள் பண்றீங்களா? இல்ல 7 நாள் பண்றீங்களா? 9 நாள் பண்றீங்களா? 11 நாள் பண்றீங்களா? எத்தன நாள் பண்ணாலும், நீங்க பண்றத நீங்க பண்ணுங்க. அதனால நடுவுல வந்து இவங்கள ஏத்தலாமா? அவங்கள ஏத்தலாமா? அது மாரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. அடுத்த கேள்வி வந்து, "அக்கா எனக்கு வந்து பீரியட்ஸ் நடுவுல வந்துருச்சு. அந்த பீரியட்ஸ் டேஸ்ல நான் வந்து விளக்கு ஏத்தலாமான்னு கேட்குறீங்க. நான் வந்து அந்த மாரி ஏத்துறது கிடையாது. அந்த 7 டேஸ் வந்து எனக்கான ரெஸ்ட் டேவா எடுத்துக்கிட்டு, நான் விளக்கு வந்து ஏத்த மாட்டேன். அதே மாரி இன்னொரு பெரிய கேள்வி என்னன்னா, என் வீட்ல பொண்ணு இருக்கு. என் பொண்ணு வந்து பீரியட்ஸ் ஆயிட்டா. அதனால வந்து பாத்தீங்கன்னா, என்னால அந்த டைம்ல நான் வந்து விளக்கு ஏத்தலாமா வீட்ல அப்படின்னா, தாராளமா ஏத்தலாம். பொண்ணுக்கு பீரியட்ஸ்னா, அது வீடெல்லாம் தீட்டு இல்லையா? அப்படிலாம் வந்து கேட்குறீங்க. அந்த மாரிலாம் ஒரு விஷயமும் கிடையாது. டெய்லி இதனால வீடு வந்து நான் துடைக்கணுமா? ஆ மாப் போட்டு துடைக்கணுமா? அதுக்கப்புறம் கிளீன் பண்ணணுமா? பூஜை பாத்திரம்லாம் டெய்லி வாஷ் பண்ணணுமாலாம் கேட்குறீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க மாட்டுன்னு அவங்க வேலைய பார்ப்பாங்க. நீங்க காலையில ஏர்லியா எந்திரிச்சு, நீங்க விளக்கேத்தி என்ன நினைக்கிறீங்களோ, அத மட்டும் வேண்டிக்கோங்க. அதுவே வந்து போதும். அப்புறமா கேட்கிறது, ம். அ சொல்லிட்டேன் இதுக்குமே ஆன்சர். பீரியட்ஸ் டைம்ல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாமா? நான் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நீங்களும் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கான ஒரு ஒப்பீனியன் தான். உங்க வீட்ல எப்படி சொல்லிக் குடுத்துருக்காங்களோ, நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்களோ, அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் தலைக்கு குளிக்கணுமா? டெய்லி தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்ல. வீக்லி 1 ஆர் 2 டேஸ் வந்து குளிச்சீங்கன்னா போதும். சப்போஸ் பீரியட்ஸ் ஆயிட்டீங்க அப்டின்னா, அடுத்த நாள் தலைக்கு குளிச்சுட்டு விளக்கேத்துங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் கேட்கிற கேள்வி, "அக்கா ஹஸ்பண்ட், ஒய்ஃப் வந்து ஒண்ணா இருக்கலாமா?" அப்படின்ற கேள்வி. நான் 21 சிஸ்டர் இப்போ ரீசென்ட்டா கேட்டிருந்தாங்க. நான் வந்து 48 டேஸ் வந்து பண்ணணும்னு நெனைக்கிறேன். பட் வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ஒண்ணா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் இருந்துட்டு இருக்கேன். பட் எங்களால முடியல அது. ஏதாவது ஒரு ரீசன்னால வந்து முடியாம போயிடுது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பிரேக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றேன்க்கா. இத நான் யார்கிட்ட கேட்கறதுன்னு எனக்கு வந்து தெரியல. பட் நீங்க கேட்டீங்க, உங்ககிட்ட கேட்டோம்னா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்கன்றதுனால தான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் வந்து அனுப்பியிருந்தாங்க அந்த சிஸ்டர்.
அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க நார்மலா எப்படி உங்க லைஃப்ப லீட் பண்ணுவீங்களோ அதே மாரி இருங்க. பட் அந்த மாரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒண்ணா இருந்தீங்க அப்படின்னா, காலையில எந்திரிச்சு தலைக்கு மட்டும் குளிச்சுட்டு விளக்கேத்துங்க. அப்புறம் இதுல ஒரு பெரிய டவுட். அப்படி இருந்தோம்னா பெட்ஷீட் எல்லாம் வாஷ் பண்ணணுமா? காலையில எந்திரிச்சு அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து விளக்கேத்தணுமா? அப்படியெல்லாம் வந்து கேட்கிறீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு மனசார கடவுளுக்கு ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி வேண்டிக்கோங்க. அதுவே வந்து போதும். அடுத்தது வந்து நைட்ல வீடெல்லாம் பெருக்கி துடைக்கலாமா? நைட்ல இது ஒரு பெரிய கேள்வி. நைட்ல வீடெல்லாம் பெருக்கி துடைக்கலாமான்னு கேட்கிறீங்க. நைட்ல வந்து வீடெல்லாம் நான் பெருக்கி துடைச்சிட்டு தான் இருக்கேன். ஏன்னா, குட்டி பசங்க வச்சிருக்கவங்கலாம் வந்து இப்ப நான் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போணும் அப்டின்னா, நான் காலைல எந்திரிச்சு எந்த விஷயமும் பண்ண முடியாது. ஈவினிங்கே பண்ணி வச்சேன் அப்டின்னாலும் பசங்க கிட்ட அதெல்லாம் வந்து இருக்காது. ரொம்ப களைச்சு போட்டுருவாங்க. அதனால நான் வந்து பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு நைட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு, மாப் போட்டு துடைச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் விளக்கு வந்து ஏத்துறேன். அதனால நான் அத தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எது ஓகேவோ, உங்களுக்கு எந்த டைமுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ, அத நீங்க தாராளமா வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது வெளியூர் போறோம் அப்டின்னா, அங்கேயும் போய் பண்ணலாமா? அப்டின்னு கேட்கிறீங்க. தாராளமா நீங்க போய் பண்ணலாம். ஏன்னா நெறைய பேர் வந்து இந்த வெக்கேஷன் டைம்லலாம் வந்து இது அடிக்கடி கேட்கிற கேள்வி. "அக்கா நான் இப்ப அம்மா வீட்டுக்கு போறேன். அங்க வந்து பண்ணலாமா?" அப்டின்னு கேட்கிறீங்க. தாராளமா பண்ணுங்க. இன்னும் சில பேரோட டவுட் என்ன அப்டின்னா, நான் வந்து இப்போ ஊருக்கு போறேன்க்கா. நான் போய் சேர்றதுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகும் நைட்டு கிளம்புனா. அப்ப அன்னைக்கு ஒன் டே என்னால வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ண முடியாது. என்ன பண்றது அப்படின்னு. எனக்குமே அந்த மாரி சிச்சுவேஷன் வந்து நடந்திருக்கு. அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில வழக்கம் போல 4 மணிக்கு அலாரம் வச்சு பஸ்லயே வந்து எந்திரிச்சுருவேன். எந்திரிச்சுட்டு அப்போ வந்து நான் வேண்டிப்பேன். இன்னைக்கு டே வந்து அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை டேவோடவே என்னோட டே வந்து ஸ்டார்ட் ஆகணும். நான் இந்த கணக்குல தான் வந்து வச்சுக்கிறேன். கண்டிப்பா என்னோட வேண்டுதல் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வந்து நான் எப்படி வீட்ல உட்காந்து ப்ரே பண்ணுவேனோ, அந்த மாரி படுத்துட்டோ, உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ ஏன்னா அங்க நீங்க சில பேர் பஸ்ல போவீங்க, சில பேர் ட்ரெயின்ல, சில பேர் கார்ல போவீங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த டைம்ல நீங்க நெனைக்கிற விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டேவோ, இல்லன்னா நம்ம மனசுல நெனச்சுட்டே இருக்கும்போது, அது வந்து கண்டிப்பா நடக்கும். என்னோட லைஃப்ல அப்படி நடந்திருக்கு. ஆனா நான் ஊருக்குலாம் போறேன் அப்படின்னா, அந்த டேவ அப்படிதான் வந்து கணக்கு பண்ணி வந்து எடுத்துப்பேன். வெளியூருக்குலாம் போனாலும் தாராளமா நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து கன்டின்யூ வந்து பண்ணலாம். அடுத்தது வந்து கண்டிப்பா 5 விளக்கு தான் ஏத்தணுமா அப்படின்னு கேட்கிறீங்க. 5 விளக்கு ஏத்துறீங்க. எனக்கு சொன்னவங்க 5 விளக்கு ஏத்துங்கன்னு தான் சொன்னாங்க. அதனால நான் 5 விளக்கு தான் வந்து ஏத்திட்டு இருக்கேன். அது இல்லாம நீங்க 2 குத்து விளக்கு வேற ஏத்துறீங்க. அதுவும் இல்லாம நீங்க வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துறீங்க. அதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்க. நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல ஐம்பூதங்களுக்காக அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 விஷயங்களையும் நெனச்சு, நான் ஒரு விஷயம் வந்து நெனைக்கிறேன். அது கண்டிப்பா எனக்கு நீ நடத்தி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தான், அந்த 5 விளக்கு வந்து ஏத்தி வச்சு, நான் வந்து சாமி கும்பிடுறேன். அது இல்லாம என் வீட்ல இருக்கிற எல்லா விளக்கையும் ஏத்தும்போது, எனக்கு பர்சனலா இன்னும் ரொம்ப பாசிட்டிவான ஃபீல் கிடைக்குது. அதனால நான் வந்து அப்படி வந்து ஏத்தி கும்பிடுறேன். அதனால உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்க அத பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, சாமிக்கு வந்து ஆ கற்பூரம் வந்து காமிக்கலாமா? அதாவது வீட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கற்பூர ஆரத்தி காமிக்கலாமா? தாராளமா காமிங்க. ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஆ மேபி மணி அடிக்கிறது அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும் அப்டின்னா, மணி அடிக்காம கூட நீங்க வெறும் கற்பூர ஆரத்தி மட்டும் காமிச்சு கூட சாமி கும்பிடுங்க. "அக்கா டெய்லி எங்களால கற்பூரம் கூட வாங்க முடியாது. ரொம்ப கஷ்டம்க்கா. என்னால முடியாதுன்னா" வெறும் விளக்கு மட்டும் ஏத்தி வச்சு மனசார வேண்டிக்கோங்க. அதுவே வந்து போதும். அடுத்த கேள்வி, வாசல்ல கோலம் போட்டுட்டு தான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணுமா? காலையில எந்திரிச்சு வெளில வர்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு, முடிஞ்சதுன்னா நைட்டே கூட கோலம் போட்டுட்டு நீங்க போய் தாராளமா படுத்துக்கோங்க. இல்லக்கா நைட்டு கூட போட முடியாது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. காலையில எந்திரிச்சு நீங்க முடிஞ்சதுன்னா பூஜை ரூம்ல சின்னதா ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு நீங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏத்தலாம். பட் கோலம் போட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்மள வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கான விஷயம்னு நான் வந்து நம்புறேன். அதனால காலைல எந்திரிச்சு நம்ம கோலம்லாம் போட்டுட்டு வீட்ல விளக்கேத்தி அந்த சாம்பிராணி எல்லாம் போட்டு பார்க்கும்போது இன்னும் நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அதுக்காக முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே வந்து உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்து கிடைக்கும். அடுத்தது பிரம்ம முகூர்த்தம் விளக்கேத்துறதுக்கு விளக்கேத்துறவங்க நான்வெஜ் சாப்பிடலாமா? அந்த கொஸ்டின் வந்து சொல்லிட்டேன். வீட்ல இருக்கவங்க தீபாராதனை காட்டலாம். தாராளமா தீபாராதனை வந்து காமிக்கலாம். வீட்ல இருக்கும்போது அதாவது சாரி சாமிக்கு வந்து வீட்ல இருக்கிற பொருள வச்சே நெய்வேத்தியம் வந்து பண்ணலாமான்னு கேட்கிறீங்க. தாராளமா பண்ணலாம். வீட்ல என்ன இருக்கோ பால், பழம், கற்கண்டு எது இருக்கோ அத வச்சு பண்ணலாம். ரெகுலரா பண்றீங்க அப்படின்னா, ஒரு கற்கண்டு பாக்கெட் மட்டும் வாங்கி வச்சு தாராளமா வந்து பண்ணுங்க. இது எல்லாம் தான் நீங்க ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் இப்ப வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருக்கேன். இதுல ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ல வந்து கேளுங்க. கண்டிப்பா நான் பார்த்துட்டு ரிப்ளை வந்து பண்றேன். இப்பலாம் சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றதுக்கு 1 நாள், 2 நாள் டிலே ஆகுது. சில டைம் 1 வீக் கூட வந்து ஆயிடுது. பட் நான் பார்த்துட்டு ரிப்ளை வந்து கண்டிப்பா வந்து பண்ணுவேன். ஏன்னா ஷூட்டிங்கும் போயிட்டு என்னால வீட்லயும் வேலை பார்த்துட்டு, பொட்டிக் வேலையும் பார்க்கும்போது, இது கமெண்ட் பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமா டைம் வந்து இருக்கிறதே இல்ல.
சாரி, சுத்தமா டைம் வந்து இருக்கிறது இல்ல. அதனாலதான் கொஞ்சம் டிலேவா வந்து வரும். அதே மாதிரி நெறைய பேர் வந்து இந்த மாரி டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ஸ் நோட் வந்து பண்றீங்க. இல்லன்னா கால் வந்து பண்றீங்க. அப்போ உங்ககிட்ட சிஸ்டர் நான் ஷூட்ல இருக்கேன். நான் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப கால் வந்து பண்ணிட்டே இருக்கீங்க. ஷூட்டிங்ல இருக்கும்போது என்னால கால் வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. நான் ஃப்ரீயா இருந்தேன்னா அட்டெண்ட் பண்ணி பேசுவேன். சப்போஸ் ஷார்ட்ல இருக்கேன் அப்படின்னா என்னால வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. அதனால சொன்னேன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 20 மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் 30 வாய்ஸ் மெசேஜ் போட்டு இவ்ளோ டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு பண்ற அளவுக்கு ஷூட்டிங்ல வந்து கண்டிப்பா டைம் இருக்காது. வீட்டுக்கு வந்தாலும் நான் வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கே எனக்கு டைம் வந்து சரியா இருக்கும். வாய்ஸ் நோட்ல வந்து சொல்லியிருப்பேன், சிஸ்டர் நான் ஷூட்டிங்ல இருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு நான் திரும்ப ரிப்ளை பண்ணா கூட ஏன்னா வாய்ஸ் நோட் எனக்கு நெட் கிடைக்காது. டவுன்லோட் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி கேட்கறதுக்கான டைமுமே வந்து இருக்காது. என் கூட 10 பேர் இருப்பாங்க. நான் ஹெட்ஃபோன் எடுத்துட்டு போயிருக்க மாட்டேன். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்கும். அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் ஷூட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, கண்டிப்பா நான் ரிப்ளை வந்து எல்லாருக்குமே வந்து பண்ணுவேன். பட் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவேன். அவ்வளோதான். இதுதான் சொல்லணும்னு நெனச்சேன். எனக்கு ஆக்சுவலா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஷூட்டிங்க்கு 6:30 ஆயிடுச்சு. நான் கிளம்பணும். அதனால இதுதான் நீங்க கேட்டிருந்த ரெகுலரா கேட்டிருந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் வந்து பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து கேளுங்க. கண்டிப்பா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.